மதுரைக்கு மற்றுமோர் முகவரி தந்த மல்லிகை தமிழ்நாட்டில் 42,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு 2 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் மல்லிகை சாகுபடி செய்யப்படுகிறது. மல்லிகை மலர் பெரும்பாலும் பூக்களாக விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகை, ஜாதி மல்லி ஆகியவை வாசனை எண்ணெய் பிரித்தெடுப்பதற்காக பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டில் 3000 ஏக்கரில் ரூபாய் 1,60,00,000 நிதி ஒதுக்கீட்டில் 7,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நறுமண ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டில் ரோஜா மலர்கள் 9,600 ஏக்கரில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி நிதி செய்யப்படும். சுவைதாளித பயிர்களுக்கான சிறப்பு திட்டம் பண்டைய காலம் முதல் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையோடு நறுமணப் பொருட்களின் பயன்பாடு தொடர்ந்து வருகின்றது. இப்பொருட்கள் உணவிற்கு சுவை ஊட்டுவதுடன் மனமூட்டும் பொருட்களாகவும் மருத்துவ பயன்கள் கொண்டதாகவும் விளங்குகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க மிளகு, கொத்தமல்லி, மிளகாய், ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடியும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2,500 ஏக்கரில் சீமை கருவேல் மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்வதும் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 11,74,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 17,500 ஏக்கரில் சுவைதாளித பயிர்களின் சாகுபடி செய்யும் 23,000 உழவர்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாடு முந்திரி வாரியம் தமிழ்நாட்டில் அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களில் முந்திரி அதிகமாக பயிரிடப்படுகிறது. முந்திரி தமிழ்நாட்டில் 2,09,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு ஆண்டிற்கு 43,460 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்திய அளவில் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில் 4வது இடத்திலும் இருந்தாலும் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் உள்ளது. எனவே முந்திரியின் பரப்பினை உயர்த்தி உற்பத்தியை அதிகரிக்கவும், முந்திரி சார் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்படும். இதனால் முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்களும் அதனை சார்ந்த தொழில் செய்யும் கிராமப்புற மக்களும் அதிக அளவில் பயனடைவார்கள். பனை மேம்பாட்டு இயக்கம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிணர்ந்தன்ன பவள கூர்வாய் சங்கால் நாராய் என நாரை விட தூது பாடலில் பனை பற்றிய குறிப்பு பாங்குற அமைந்துள்ளது. நமது மாநில மரமான பனை மரம் தமிழர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மீள்தன்மைக்கும் உதவும். முக்கியத்துவம் வாய்ந்த பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருட்டு 4 ஆண்டுகளாக பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள், பனை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள், மதிப்பு கூட்டுதல் பயிற்சி ஆகிய இனங்களுக்கு பனை மேம்பாட்டு இயக்கத்தில் ரூபாய் 1,65,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 20,000 நபர்கள் பயனடைவார்கள். பழ மேம்பாட்டு இயக்கம் முன்றில் பழவின் படுசுளை மறி புந்தலை மந்தி தூர்ப்ப என வீட்டு முற்றத்தில் பழந்தமிழ் வளர்த்த பலா மரத்தினை பற்றிய குறிப்பு நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் பலாவிற்கு சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டு பரப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை, சிறிய அளவிலான பலா பதப்படுத்தப்படும் அமைப்பு, பலா சாகுபடி
மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 3,71,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 2876 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 ஆண்டில் புதிய ரக பலா சாகுபடி பலவாக்கம் பலாவில் ஊடுபயிர் சாகுபடி போன்ற திட்டக்கூறுகள் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வெண்ணெய் பழம் அவகடா சாகுபடியினை ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழத்தின் தேவை அதிகரித்து வருகிறது. மேலும் வெண்ணெய் பழ மரங்கள் வேகமாக வளரக்கூடியதாகவும் கரியமில வாயுவை அதிகமாக உறிஞ்சக்கூடியதாகவும் உள்ளன. இத்தகைய சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை பயக்கும் வெண்ணெய் பழம் சாகுபடியினை 500 ஏக்கரில் தென்காசி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ள ரூபாய் 69 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் இயந்திரமயமாக்குதல். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயகாட்ட உழுதுபோடு சின்ன கண்ணு என்று இருந்த நிலை மாறி உயிர்காக்கும் உழவு தொழிலிலும் இயந்திரங்களின் தேவை அதிகரித்துவிட்டது. வேளாண் பணிகள் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் நலிவுறாமல் குறித்த காலத்தில் செவ்வனே நடைபெற்று குறைந்த அளவில் அதிக மகசூல் பெறுவதில் வேளாண் இயந்திரமயமாக்குதல் பெரும் பங்காற்றுகிறது. இதனை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் போன்றவை உழவர்கள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் விலையில் 50%, இதர உழவர்களுக்கு 40% மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. சிறிய வகையான நெல் நாற்று நடும் இயந்திரத்தின் அதிகபட்ச மானியமானது 1,50,000 ரூபாயிலிருந்து 1,70,000 ரூபாயாகவும், விசை களையெடுக்கும் கருவிகளின் அதிகபட்ச மானியமானது 63,000 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் சிறு குறு உழவர்கள் சிறிய நிலப்பரப்பில் வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவிடும் வகையில் உழவர்களுக்கு 7,900 பவர் டில்லர்கள், 6,000 விசை களையெடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டத்தில் வருகின்ற 2025-26 ஆண்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள 2338 கிராமங்களில் 5,000 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். நெல் நாற்று நடும் இயந்திரம், விசை களையெடுப்பான் ஆகியவற்றை வாங்கிட சிறு குறு உழவர்களுக்கு நடைமுறையில் உள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% சேர்த்து 60% மானியம் வழங்கப்படும். இதற்கென மாநில நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரமயமாக்க திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 17,000 உழவர்கள் பயனடை வகையில் ரூபாய் 215 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடிக்கேற்ற வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் சிறு குறு உழவர்கள் வாங்க இயலாத